ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்சல் வந்திருக்கு. அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே கிடையாது, ப்ரொஃபைல் கொரியர்லேருந்து வந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க ப்ரொஃபைல் கொரியர்லேருந்து. நமக்காக என்ன பார்சல்னு எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியாதுன்னா அதான் காட்டுறேன். பேக்கிங் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. எந்த டேமேஜுமே இல்லாமல் பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் கொடுத்தா குழந்தை கையில் பொம்மால கொடுத்தாதான் பேக்கிங் அந்த அளவுக்கு நம்மளாம் எடுக்க மாட்டோம். ப்ரொஃபைல் கொரியர்லேருந்து வந்திருக்கு. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. என்ன பார்க்கலாம், வேற ஒன்றும் கிடையாது, மைக்கு தான். இந்த K8 மைக் வந்து 1 மாதம் தான் யூஸ் பண்ணேன். சவுண்டு கிளாரிட்டியே இல்லை. தயவு செஞ்சு K8 மைக் வந்து வேண்டாதீங்க. நான் வந்து இது வந்து அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இல்லையா, அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிவ்யூ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்தேன். பட் இப்போ வந்து அதில் வந்து எனக்கு நாய்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. சவுண்டு வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. விட்டு விட்டு நான் பேசுகிறதே விட்டு விட்டு வந்து கேட்குது. அதனால நான் வந்து கடையிலேயே வாங்கிட்டேன். எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குஜராத் ஏரியாவில் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்ல வேண்டாம், ரிவ்யூ எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு சொல்லணும் பார்த்தீங்களா. அதான் மனசாக ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டு இந்த மைக்கும் சரி உங்களுக்கு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அவங்க வந்து மணியை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ண மணி வந்து ரீஃபண்ட் ஆகிறதுனால அதே அமௌண்ட் போட்டு நான் வேறு மைக்கு நல்லா கம்பெனி ஐட்டம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆர்டியில் உள்ளதான், VX10 ஆர்டியில் உள்ள கம்பெனி இது. இது குஜராத்லேருந்து நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி நான் மணி கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு தெரில. இது யூஸ் பண்ணிட்டு தான் நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியும். இது பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் இந்த மைக்கு எப்படி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரில. ஆனால் அதில் வந்து ஐஃபோனுக்குள்ள கனெக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஆனால் ஐஃபோனுக்குள்ள கனெக்டர்லாம் கொடுக்கல. இது ரேட் வந்து கம்மி தான். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ரேட் வந்து ஹையாக இருக்கும் மைக் எது வாங்கினாலுமே. குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரேட்டாக இருக்கும். என்ன டெலிவரி சார்ஜ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் அங்கே கொடுத்து வாங்க சொன்னேன். இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மைக்கு ப்ளஸ் வந்து ரிசீவர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒயர், சார்ஜிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஐஃபோனுக்குள்ள கனெக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது. சும்மாவே என் குரல் கேட்க முடியாது அப்படித்தானே. சரி விடுங்க, மைக் வாங்கின சந்தோஷத்தில் இருக்கேன். இனிமேல் பேச போகிறது இந்த மைக்கில் தான் பேசுவேன். உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சுக்கோங்க, எதுவும் தப்பாக எதுவும் பேசியிருந்தா. அவ்வளோதாங்க. இதை பற்றி ஒன்றும் ரிவ்யூ கொடுக்க வந்தது இல்லை. நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த இந்தியாவில் தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். எப்படி யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா?